மனதோட சக்தி. அண்ணா, எனக்கு மனதோட சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரிரு கதைகள் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பாணியிலேன்ட்டு ஒரு சகோதரி கேட்டுத்தாங்க. அவங்களுக்கான பதிவு. அதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை பேசுகிறேன். மனதோட சக்தி பல கோணத்தில் எல்லாரும் பேசியிருக்காங்க. இது எதுக்கு எல்லாரும் திருப்பி திருப்பி பேசுகிறாங்கன்னா, இது ஒன்று தாங்க நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இதுதான் நம்மளை அடைய வைக்குது, இதுதான் நம்மளை சிரிக்க வைக்குது, இதுதான் நம்மளை வஞ்சத்துலேயும் விடுது, கோபத்துலேயும் விடுது, எரிச்சல்லையும் விடுது, நம்பிக்கை இழக்கையும் வைக்குது. அதனால் மனதோட சக்தியோட நிலையை புரிஞ்சுப்போம். மனது சக்தியாக இருந்தால் என்னன்றது முதல்ல ஒரு கதையில் வருவோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ், சுவாமி ராமான்னு ஒரு மகான் எழுதுனது. ரஜினி சாரும் அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. நம்மளும் அதை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா அதை ஒரு 7-8 வருடம் முன்னாடியே படித்த ஒரு அற்புதமான புத்தகம். அதில் ஒரு கதை வரும். அவர் அவரோட குருவோடு நடந்துகிட்டு இருப்பார். அப்போ ஒரு பெரிய பாறை, அது இமயமலையில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, சின்ன வயசுலேயே அவங்களுடைய தாய் தந்தையர் இமயமலையில் ஒரு குரு கிட்ட விட்டுருவாங்க சுவாமி ராமாவை. அந்த குருவும் அவருக்கு ஆன்மீக பயிற்சி எடுப்பார். அந்த பயிற்சி எடுக்கும்போது அப்படியே 2 பேரும் நடக்கும்பொழுது, ஒரு நாளைக்கு நடக்கும்பொழுது பெரிய பாறை அது வருது. நோவே அந்த பாறை அவங்களுக்கு 2 பேரையும் காலி பண்ண போகுது. வேறு வழியே இல்லை, ஒன்றாலும் தப்பிக்க முடியாது. அந்த குருக்கிட்ட பதறாராம் அவர். ஐயோ நம்ம காலின்ட்டு. அப்புறம் அந்த குரு பார்த்துட்டு எப்படி திரும்பி பார்த்துட்டு வரான். இப்படி அந்த பாறையை அப்படியே அந்த இடத்துல நிற்குமா வந்த வேகத்தில். அப்புறம் அப்படியே ஸ்லோவாக நடப்பாங்களாம். நடந்தவனு இப்படி திருப்பி கூப்பிடுவாரான். அந்த பாறை அதுக்கப்புறம் விழுந்து அது பெரிய ஏரியாவே ஆச்சுன்ட்டு அந்த கதை வரும். அப்போ இவர் கேட்பாராம், இது எனக்கு ஏன் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களே, மற்ற எல்லாத்துக்கும் அனுப்புறீங்கும் போது, இதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும், ஆட்டோமேட்டிக்காக புரியும். இது எல்லாமே மனதோட சக்தி தான். மனம் நமக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தால், மனம் நமக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் தெரிந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா இது எல்லாம் சாத்தியமாயிடும். இப்போது இதில் என்ன நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம்னா, அந்த இடத்துல இவர் பதறாரு. குருக்கு தெரியுது, என்னால் எல்லாம் பண்ண முடியும், எல்லா சித்திகளும் பெற்ற ஒரு குரு அதை ஈஸியாக மனதின் மூலமாக அதை சரி பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் 2வது ஒரு விஷயம், இப்போ நம்ம லைஃப்லேயே இப்போது எங்கள் வீட்டிலலாம் இப்போது செம்பருத்தி மரமும், நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பூக்களை, ஏதோ ஒரு மரம் பூக்கலைன்னா அதை அன்பாக நீங்கள் அதை தடவி கொடுத்து பூத்துருங்க. ஒரு 2 வாரத்துலையாவது பூத்துருங்க. டைம் சொல்லுங்கள், 3 வாரத்துலையாக பூத்துருங்க, நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு அதுக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் கனெக்டட். ஒரு ஃபீலிங் கனெக்ஷன் உருவாக்கிடுங்க, ஒரு கனெக்ஷனை உருவாக்கிடுங்க அந்த பூச்செடியோட. சொல்கிறேங்க, 2 வாரத்தில் 3 வாரத்தில் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் உண்மையான நீங்கள் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முழு மனசை நம்பி அவங்களோட, அதுவும் ஒரு ஜீவன், ஓரறிவு ஜீவன் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மனதோட அவங்க கூட பேசலாம். நீங்கள் எப்போ ஒரு செடியை அது தொடு உணர்வான ஒரு ஜீவன், தொடு உணர்வோடு நீங்கள் அதை தொட்டு பேசும்பொழுது அது கூட உங்களுக்கு அற்புதமான கனெக்ஷன் ஏற்பட்டுருங்க. இது நம்ம லைஃப்பில், என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்குது. எத்தனையோ மரங்கள் நம்ம செம்பருத்தி மரங்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கும் அவங்களும் பேசுவாங்க. இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்த விஷயங்கள். இப்போலாம் நானும் எங்கள் அம்மாவும் செடிக்கிட்ட நிறையா பேசுவோம். அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இதுவும் மனதோட ஒரு சக்தி தான். இப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அப்போ என்ன பண்ணணும்? மனம் நார்மலாக உள்ள ஒரு எண்ணச் சூழலில் அடிபட்டுச்சுன்னா இது வேலை செய்யாது. மனம் ஒரு ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் வரணும், அதாவது கட்டுக்கு அடங்குற ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இருந்துன்னா அந்த மனம் வரும். அப்புறம் என்னங்க, நான் அந்த ஆல்ஃபா நிலைக்கு வர்றது? ஆல்ஃபா நிலைன்றது எப்படின்னா 8லேருந்து 13 ஹெர்ட்ஸ் அலைச்சூழலில் நம்ம மனம் இயங்குது. அந்த அலைச்சூழலுக்கு வரணும்னா சில பேருக்கு பை பர்த்டே வந்துடும், சில பேருக்கு நமக்கு எப்போவாது அது வரும். எப்போவுமே அது நிலைக்கணும்னா கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். தியானம், யோகாசனம், உணவு பயிற்சி பண்ணுங்கள். இது கண்டிப்பாக பண்ணும். இல்லை அந்த இன்னும் உங்களுக்கு பக்குவமாக வரணும்னா நமக்கு டிரான்ஸ்டேட்டும் சொல்லுவோம். தூக்கத்திலேருந்து விழிப்பு நிலைக்கு நம்ம வரும்பொழுது நம்மளுடைய மனது நான் நல்லா இருப்பேன், நான் என்னுடைய மனம் கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலைக்காரனாக மட்டும்தான் இருக்கும்னு நீங்கள் ஒரு மனதார நீங்கள் அந்த எஞ்சி உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் மனதோட சக்தியை அதில் யூஸ் பண்ணுங்கள். அப்போவும் உங்களுக்கு இது பலன் உண்டு. இது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான்,
மனம்தான் சிரிக்கவும் வைக்கிறது, மனம்தான் ஆழவும் வைக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு மனம்தான் நம்மளை வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்மளை வந்து ஆட்டி படைக்குது. அதுக்கு பலவிதமான சூழ்நிலைகள் இறைத்தன்மை நமக்கு கொடுக்குறாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மனதோட சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதை வந்து எப்போவுமே நான் வேலைக்காரன் ஆக்கணும், அதுக்காக முயற்சி எடுப்போம். முயற்சியில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இது தான். இன்னொன்று, மனசை பழக்கப்படுத்தணும். எந்த விஷயத்தையும் நல்லா பழக்கப்படுத்துங்க, மனம் உங்களுக்கு கைகூடும், மனதோட ஒருங்கிணைப்பு கைகூடும். பழக்கப்படுத்துறது தான் என்னங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி 3 மணிக்கு காஃபி குடிக்கிறேன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு ஞாபகம் வருதில்ல, சில நேரம் காலையிலே வந்துடும், நீங்கள் 3 மணிக்கு நம்ம இந்த காஃபி குடிக்க போகிறோன்ட்டு. இதே மாதிரி தான் மனதை பாசிட்டிவாக பழக்கப்படுத்துங்க. இப்போ நெகட்டிவாக பழக்கப்படுத்தி போயிட்டோம். 7:30 மணிக்கு சீரியல்னால் 7:30 மணிக்கு உட்காந்து அழுகுறோம், 8:30 மணிக்கு அதே சீரியல் இன்னொரு சீரியலில் உட்காந்து அழுகுறோம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாசிட்டிவாக பழக்கப்படுத்தி பார்ப்போம். அப்படி வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து சேரும். எந்த அலைச்சூழல் நம்ம ஒட்டுறோமோ அந்த இலைச்சூழல் நம்ம ஒட்டிப்போம். நான் சொல்கிறது ஆல்ஃபா அலைச்சூழலான விஷயங்கள், நல்ல ஆன்மீகம், அப்லிஃப்டிங்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட் விஷயங்கள், இதே மாதிரி விஷயங்கள். மனதை வந்து அதுலேயே லைக்கை விடுங்க. எப்போவுமே லைக்கை விட்டால் என்ன ரிசல்ட் ஆகும்னா, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் சொல்கிறது நெகட்டிவில் கிடையாது, பாசிட்டிவில். நெகட்டிவ்லேயும் எதுலையாவது சோகத்தில் ஆனால் அது நெகட்டிவ் டைம்ஸ் உங்களுக்கு போய்டும் சில நேரம். அப்படி வேண்டாம், பாசிட்டிவாக போங்க, பாசிட்டிவாக நடக்கும். மனம் மிக அற்புதமான கருவி, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணும். நல்லது. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.